வந்திருக்க ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்கள் எல்லாருக்கும் அண்ட் எங்களை மாதிரி கலைஞர்களை வளர்த்து வாழ வைக்கிற மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த மேடை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. ஸோ அக்கா முன்னாடி சொல்லிட்டாங்க, தம்பி சின்னதாக பேசணும், அடித்து வெடிச்சிருவான் இருக்காங்க. அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மேடை அப்படிங்கிறது எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவுங்க. ஸோ அது இவ்வளோ ஈஸியாலாம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஏன்னா அதுக்கு கிட்டத்தட்ட சொன்னாங்க, ஒரு 10 வருஷம் ஒரு கடின உழைப்பு இதுக்காக பின்னாடி இருந்திருக்கு. அந்த கடின உழைப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ் மேடை மேலே நிற்கும் போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த திருப்தியில தான் நான் இங்கே இருக்கேன். நான் 2-3 பேருக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் என்னோட ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் என்னோட அம்மாவுக்கு. ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா சிங்கத்தாரு. எனக்கு அப்பா அம்மா ஒன்றா இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷமா. ஸோ நாட் சின்ன ஒரு வருஷம் 2 வருஷம் தான், ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ். நாங்கள் ரொம்ப ஏழ்மை வறுமையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். வறுமையான குடும்பம்னா அடுத்த சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நாங்கள். அப்பாவும் இல்லை அப்படிங்கிறதுனால அம்மா மட்டும் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. கம்ப்ளீட் குடும்பத்தோட செலவு எல்லாமே அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நாங்கள் கண் முன்னாடி பார்த்தோம். ஏன்னா ஒரு சிங்கிள் விமனா இந்த சொசைட்டியில் நிறைய எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி என்னோட அம்மா நிறைய ஃபேஸ் பண்ணி தான் எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. படிச்சுட்டு ஒரு டைம்ல நம்ம வேலைக்கு போவோம், சரி பையன் வளர்ந்துட்டான், அவன் நம்மளை காப்பாற்றிடுவான் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நினைக்கிற டைம்ல தான் நான் அடுத்த குண்டை போய் போட்டேன். அம்மா, நான் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல, எனக்கு மியூசிக் தான் பிடிச்சிருக்கு. இது எனக்கு எத்தனை வருஷம் ஆகும், எவ்வளோ சீக்கிரம் வளருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு நாள் வளருவேம்மா, அது வரைக்கும் எனக்காக பார்த்துக்கிறியான்னு அன்னைக்கு சொன்னேன். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து எப்படி எங்கள் அம்மாவுக்கு சம்பாரிச்சு போடலையோ இன்ன வரைக்கும் நான் சம்பாரிச்சு போடல. ஸோ இன்ன வரைக்கும் சம்பாரிச்சு போடல. ஆனால் அவங்க இப்போ அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னா நீ போய் தாராளமாக சொல்லு, உனக்கு அம்மா சாகுற வரைக்கும் நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்காங்க. ஸ்டில் ஷி இஸ் ஒர்க்கிங் விமன். அண்ட் அவங்க சொன்ன ஒரு விஷயம், உன் பணத்தை நான் எதிர்பார்த்து இருக்க மாட்டேன், நான் சாகுற வரைக்கும் நான் தான் உழைப்பேன் அப்படின்ட்டு. செகண்ட், தேங்க்யூம்மா, லவ் யூ. அண்ட் ரெண்டாவது தேங்க்ஸ் என்னோட கூட பிறந்த தம்பி. என்னோட அவன் 5 வயசு சின்னவன். நம்ம அண்ணன் வளர்ந்துட்டான், அண்ணனை பார்த்து தான் தம்பி வளருவாங்க அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கு இல்லையா? நான் மியூசிக் தான் பண்ண போறேன், நீங்க எப்படி சம்பாதிக்க போறோம்னு எனக்கு தெரியல, எவ்வளவு கஷ்டப்பட போறோம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட நானும் அவனை நிறைய பேசிக்க மாட்டோம். அண்ணன் தம்பிக்குள்ள ஜென்ரலா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய பேசிக்க மாட்டோம், நிறைய இது பண்ணிக்க மாட்டோம். அவன் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கான், அண்ணன் அவன் என்ன கனவு ஓட்டுறதோ அதை நோக்கி ஓடட்டுமா, நான் வேலைக்கு போறேன், நான் வேலைக்கு போறேன், காலையில காலேஜ் போவான், சாயந்தரம் ஃபுட் டெலிவரிக்கு போவான், அந்த காசை என் குடும்பத்துக்கு கொடுத்து என்னோட இடத்த அவன் நடத்தினான். ஹரி, லவ் யூ தான். அண்ட் மூணாவது, சரி அம்மாவும் தம்பியும் பெற்றவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னு சொன்னா நம்ம கல்யாணம் பண்ணுவோம் இல்லையா? என்னோட ஒய்ஃப் ராகா, எல்லா ஒய்ஃப் தெரியும், அந்த மெஜாரிட்டி ஒய்ஃப் நீங்க ஏன் வேலைக்கு போகல, நீங்க ஏன் சம்பாதிக்கல அப்படின்னு நம்மள நிறைய ப்ரெஷர் பண்ணுவாங்க இல்லையா? இன்ன வரைக்கும் எனக்கும் சேர்த்து அவர் தான் சம்பாதிச்சிருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் எவ்வளோ சம்பாதிக்க போறோம், என்ன பண்ண போறோம்னா நமக்கு தெரியாது, அது எல்லாமே அவங்களுக்கு தான். ஸோ இது வரைக்கும் அவ காசுல தான் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு நேரம் கூட என்னை ஃபீல் பண்ண வச்சது இல்லை. ஏன்னா நேற்றுக்கு கூட எனக்கு பெட்ரோல் போட காசு இல்லை. பெட்ரோல் போட காசுல என்னோட ஜிபே அவளே போய் நோட் பண்ணி பார்த்துட்டு, அவங்களே நோட் பண்ணி பார்த்துட்டு சைலண்டா 3000 ரூபா அனுப்பி வச்சுட்டு, நான் அப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்போது எனக்கு காசு வந்திருக்கு, ஏமா அந்த காசு வந்திருக்குன்னா எடுத்துக்கணும், அவ்வளோ அதுக்கு மேலே இருக்காது அவங்க கிட்ட இருந்து அந்த ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ ஸோ மச், நல்லா லவ் யூ. அண்ட் இவங்க எல்லாருமே நமக்கு ரத்த சொந்தம், கூட பிறந்தவங்க, கல்யாணம் பண்ணவங்க தாண்டி நம்மளோட கனவுகளுக்காக நம்ம உண்மையா உழைச்சோம்னா நம்மளை சுற்றி நல்லவங்க மட்டும் தான் இருப்பாங்கன்னு ஒரு விஷயம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு அந்த மேடையிலேயே அது அமைஞ்சிருக்கு. நான் அதை சீக்கிரமா சொல்லிடுறேன். ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, நீ என்னடா பண்ண போற, உன் கனவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஸ்டுடியோ வைக்கிற அளவுக்குலாம் நமக்கு வருமானமும் கிடையாது, வசதியும் கிடையாது. அப்போ உனக்கு என்ன பண்ணணும், அப்படியே உனக்கு என்ன பண்ணா நீ லைஃப்ல சீக்கிரமா வளருவ அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்டுடியோ வைக்கணும். சரி, ஸ்டுடியோ வைக்கிறனா எவ்வளவு செலவாகும்? ஒரு 25 லட்சம் 26 லட்சம் ஆகும். 25 லட்சம் 26 லட்சம் உனக்கு அந்த காசை கொடுத்துட்டா, அந்த ஸ்டுடியோ வச்சு கொடுத்தா நீ வளர்ந்துருவியா அப்படின்னா, நிஜமா நான் முயற்சி பண்றேன், அதுக்கான பலன் சீக்கிரமா அடையும், நடக்கும் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். ஸோ அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்டுடியோல தான், இந்த படமும் இந்த ஸ்டுடியோல தான் மியூசிக் பண்ணேன்.
பட்டிருக்கு. அந்த ஸ்டுடியோ பேர் பிக்யூ ஸ்டுடியோஸ் மடிப்பாக்கத்தில் இருக்கு. அதை எனக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் என்னோட கம்பெனியோட CEO நாகேஸ்வர். அவர் இங்கே தான் இருக்காரு. நாங்கள் பாடறிவு படிக்கிறோம்னு ஒரு கம்பெனி ஒரு ஃபேமிலி நடத்துகிறோம். அந்த ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க, உள்ளே வர முடியல அப்படின்றதுக்காக வெளியவும் நிற்கிறாங்க. தேங்க்யூ, நான் லவ் யூ நான். அண்ட் நாட் லீஸ்ட் தலைவன். ஸோ தலைவன் அப்படி என்ன சொல்கிறேன்னா, ஒரு நல்ல லீடரால் மட்டும்தான் ஒரு நல்ல டேலண்ட்டை வெளியே கொண்டு வர முடியும். தம்பி நீ வளருவிட, நீ வளரு அப்படின்னு சொல்கிற ஒரு கை தூக்கி விடுற ஒரு கை நமக்கு எப்போ கிடைக்குமோ அப்போதான் நம்மளோட நீங்கள் எவ்வளோ டேலண்டாக இருந்தீங்க. நீங்க உலகத்துல உங்களுக்கு மிஞ்சின டேலண்டே இல்லைன்ற ஒரு விஷயம் இருந்தா கூட உங்களுக்காக ஒருத்தர் கை தூக்கி விடணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த கை தூக்கி விட்டவர் தான் தலைவன் தினேஷ். ஸோ ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் பண்ணும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய படங்களுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கு மியூசிக் கம்போசர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 40 படங்களுக்கு மேலே பிளேபேக் சிங்கராக பாடியிருக்கேன். அண்ட் நிறைய ரியாலிட்டி ஷோவில் ஃபைனலிஸ்டாகவும் இருந்திருக்கேன், டைட்டில் வின்னராகவும் இருந்திருக்கேன். ஸோ அது வந்து சிங்கரோட கெரியர். மியூசிக் கெரியரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுக்கு முன்னாடி பெரிய அச்சீவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ தினேஷ் சொல்லும் போது சொன்னார், எனக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு விமலை நான் கேட்கவே இல்லை அப்படின்னு. விமலை நான் எப்படி வந்து தினேஷ் ப்ரோ கேட்கலையோ அந்த மாதிரி தினேஷ் கேட்கல. இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண அப்படின்னு என்கிட்ட எதுவுமே கேட்கல. ஒரு நாள் ஒரு ஃபைன் டே கால் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக தலைவா எங்க இருக்கீங்க தலைவா, உங்களை நான் மீட் பண்ணுங்க. நான் கூட அடுத்த படம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த படத்துல ஏதோ பாடுறதுக்கு தான் கூப்பிடுறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் உடனே கால் பண்ணி பேசினேன். நான் இது ஸ்டுடியோ வந்துடலாமா, ஸ்டுடியோ வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டுடியோ வந்துட்டு நீ என்ன பண்ண, உங்களோட ப்ராஜெக்ட் என்ன, உங்களோட ரெஃபரன்ஸ் என்ன, எதுவுமே கேட்கல. 7 ரீல கையில கொடுத்து மியூசிக் பண்ணுறேன். அவ்வளவுதான். அவர்கிட்ட இருந்து வந்த ஒரே ஒரு விஷயம் தான், 7 ரீலுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்க பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அண்ட் சொல்லும் போது ஒரு விஷயம் கூட சொல்லி சொன்னாரு, என்னை வந்து பிரவீன் தான் உங்ககிட்ட அனுப்பியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் பிரவீனை மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். ஒரு நல்ல நண்பன் உங்க வாழ்க்கையில இருந்தா நான் நிஜமா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி நண்பன் எனக்கு பிரவீன். ஏன் அப்படின்னா அவன் இது வரைக்கும் பண்ண எல்லா படங்கள்லையுமே ஒரு பிளேபேக் சிங்கரா யூஸ் பண்ணியிருக்கான். ராக்கதன் தினேஷோட முன்னாடி படம் ராக்கதன்ல 4 பாட்டுல 3 பாட்டு நான் தான் பாடிருக்கேன். ஸோ அது மூலியமா நாங்கள் பழக்கமானோம். அந்த பழக்கத்தை உருவாக்கி கொடுத்தது பிரவீன். அவரோட மனசுல போய் அதை வந்து அவர் எண்ணத்தை விதைச்சிருக்கான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. இன்னைக்கு நம்மளோட இடையில அவன் இல்லை, இந்த நீங்க பார்த்த பாட்டு எல்லாமே வந்து கம்போஸ் பண்ணது பிரவீன் தான். அதை வந்து கடைசியில அதை மெருகத்தின வேலை மட்டும்தான் எனக்கு. மற்றபடி பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. பிரவீன் எங்க இருந்தாலும் எங்களை பார்த்து சந்தோஷப்படுவோம் நான் நம்புறேன். ஒரு நண்பனா நீங்க இல்லைன்னு நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சில கேரக்டரை பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட கேரக்டர் வந்து நம்ம விமலன் கேரக்டரோட கேரக்டர். ஸோ வெரி ஹாண்டிங் வில்லன். நீங்க அப்கோர்ஸ் நீங்க படம் பார்க்கும்போது பார்ப்பீங்க, டெஃபினெட்லி அந்த ஒரு விஷயத்துல இந்த படம் உங்களை வந்து ஏமாத்தாது. மகாசேனா நாங்கள் எல்லாரும் நிறைய உழைச்சிருக்கோம் இந்த படத்துக்காக. டே நைட் தூங்காம சாப்பிடாம ஈவன் நேற்று நைட் வரைக்கும் அவ்வளோ உழைப்பு இந்த படத்துக்காக இருந்திருக்கு. நீங்க எல்லாரும் தான் எங்களை மாதிரி ஆட்களை, வளர்ந்து வர ஆட்களை வந்து வளர்த்து விடணும். அண்ட் அப்கோர்ஸ் ஜாமிதி அண்ணா நீங்க சந்தோஷப்படுவீங்க நீங்க விஷுவலா பார்க்கும்போது. ஒருத்தருக்கு ஒரு இண்டிவிஜுவல் தீம் ஒன்று இந்த படத்துல இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா அவங்களுக்கான தீம் இருக்கும். அவங்க எங்க வந்தாலும் அந்த தீம் இருக்கும். அந்த தீம் உங்களுக்கு கேட்டுட்டாலே அவங்க வர போறாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லா தீமுமே அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கா அமைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி இந்த தீமும் நம்மளோட கபீர் சார் தீம் அண்ட் விமல் சார் தீம் எல்லாருமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் இதுக்கு மேலே நான் பேசின அக்கா பின்னாடி கழுத்து பிடிச்சி இழுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த படத்தை வந்து டிசம்பர் 12 அன்னைக்கு வந்து தேட்டரில் பாருங்க. எங்கள் எல்லாருமே வந்து வளர்த்து விடுங்க. உங்களோட பிள்ளைங்க தான் நாங்கள். உங்ககிட்டயே நாங்கள் மறுபடியும் அடுத்த படமும் கொடுப்போம். உங்களுக்கு சந்தோஷம்.